எங்களின் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலைக்காக தொடர்ச்சியாக மாவட்டங்கள் தோறும் கூட்டங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். ஆனால் அடுத்த கூட்டம் மேலப்பாளையத்தில் போடுவது என்று முடிவெடுத்து அனுமதி கேட்டபோது அதற்கு தடை விதித்து அனுமதி தர மறுத்தார்கள். ஓராண்டுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் தந்த அனுமதியால் இந்த இடத்திலே நின்று பேசுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். இது தேர்தல் களம். மற்ற கட்சிகளுக்கு, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இது ஒரு போர்க்களம், ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம். போர் என்பது ஆயுதங்களை வைத்து தாக்கிக் கொள்வது, துப்பாக்கி வைத்து சுட்டுக் கொள்வது என்று அல்ல. கருவிகளை ஏந்தி போராடுவது மட்டுமல்ல, ஆகச் சிறந்த கருத்தியல் புரட்சியை முன்வைப்பதும் போர்தான். இங்கே எனது அருமை உறவுகளுக்கு அதிகமாக ஒன்றும் விளக்கி எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை. எல்லாவற்றையும் நன்கு அறிவார்கள். இது நோன்பு காலம், எல்லோரும் தொழுகையில் இருப்பீர்கள். இங்கே ஒரு காலம் வரும், அது அழிவுக்கான காலம். அப்போது துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய் உரைக்கும் வழக்குரைஞர்கள், அநியாயம் செய்யும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தோன்றுவார்கள். அந்த காலகட்டத்தில் நீ வாழ நேரிட்டால் நீ அவர்களுக்கு வரி செலுத்தி விடாதே என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நாம் வரி செலுத்துவதோடு தொடர்ச்சியாக வாக்கையும் செலுத்திக் கொண்டிருப்பதுதான் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இத்தனை ஆண்டு கால ஆட்சி எந்த மாற்றத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் இந்த நாடு மக்களும் சந்தித்தது. சர்வாதிகார ஆட்சி முறை என்று சொல்வது கூட இதற்கு சரியா இருக்காது. ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி முறை என்றுதான் சொல்லும். கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். ஒரே நாளில் பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டார். 1000 ரூபாய் செல்லாது, 2000 ரூபாய் தான் செல்லும் என்று சொல்லிவிட்டார். அந்த நேரத்தில் நாடு மக்களும் பட்ட துன்பத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். கருப்பு பணத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்றுதான் இந்த பணம் செல்லாது என்று அறிவித்தார்கள். ஆனால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை, கருப்பு பணத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை முதலாளிகள் வீட்டிலே அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்னவுடன் அன்றாட மக்கள் பட்ட துயரத்தை நீங்கள் பார்க்கணும். காலையில் பொண்ணுக்கு திருமணம், அடுத்த வாரம் திருமணம், உறவுக்காரெல்லாம் அழைத்தாய்விட்டது. போய் நகைகள் வாங்க வேண்டும், உடைகள் எடுக்க வேண்டும், சீராக கொடுக்க பாத்திரங்கள் வாங்க வேண்டும் என்று வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து வைத்திருந்தார்கள். நள்ளிரவில் அது செல்லாது என்றாகிவிட்டது. அந்த குடும்பத்தின் நிலை என்ன? தந்தையை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அவரை திருப்பி வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும். பணம் கட்டினால்தான் மருத்துவமனையிலிருந்து அழைத்து வர வேண்டும்.
பணத்தை எடுத்து கொண்டு போய் கட்டி காலையில் அப்பாவை கூட்டிட்டு வந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த மகனுக்கு பணம் செல்லாது. கதை முடிந்தது. எண்ணற்ற துயரமும் துன்பங்களை இந்த நாட்டு மக்கள் தூக்கி சுமந்தார்கள். 50 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை சொர்க்கத்தில் வைக்கிறேன் என்றார். செத்து பல பேர் சொர்க்கம் போனானே ஒழிய ஒரு நல்லதும் இங்க நடக்குது. அது அந்த காலகட்டத்தை நாம் மறந்து விட்டோம். 2000 ரூபாய் தான் இனி என்றார்கள். இப்ப இந்த 2000 ரூபாயும் செல்லாது. இந்த 2000 ரூபாயும் செல்லாது. இதாவது அறிவார்ந்த ஆட்கள் செய்கிற ஆட்சி முறை மாதிரி இருக்க. முதல்ல 1000 ரூபாய் ஏன் செல்லாது, அப்புறம் 2000 ரூபாய் செல்லும், இப்ப 2000 ரூபாய் ஏன் செல்லாது? எவ்வளவு பெரிய கொடுமை! உலக வங்கி அறிவிக்கிறது, என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்ததும் ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று சொல்கிறது. நீங்கள் இப்படி பாருங்கள், சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்த நாட்டின் வருவாய் பெருக்கம் எவ்வளவு? நேரடி வரி, மறைமுக வரி, எல்லாவற்றுக்கும் வரி. உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, வேட்டிக்கு வரி, சட்டைக்கு வரி, சேலைக்கு வரி, நகைக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட், ரொட்டிக்கு வரி 18 விழுக்காடு. ஆனால் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு தான் வரி. நாடு யாருக்கானது என்று பாருங்கள். பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி. கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி கேள்வி திறன் கருவிக்கு வரி. நடக்க இயலாதவர் பயன்படுத்துகிற 3 சக்கர வாகனத்திற்கு வரி. ஆனால் இவ்வளவு வரி ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை படிக்கும் போது பட்ஜெட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருகி இருக்கிறது. இந்த வருவாய் பெருக்கத்திலிருந்து நாட்டு மக்களின் நலனுக்காக, கல்விக்காக, மருத்துவத்துக்காக, சாலை போடுதல் பராமரித்திற்காக இப்படி ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? அப்ப இந்த வரி எல்லாம் எங்க? வெறும் வரியை மட்டும் வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்பது எவ்வளவு மோசமான ஆட்சி முறை! நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு பொது சொத்து என்று ஒன்று உண்டா? விண்ணூர்தி நடத்தலாம், வானூர்தியை நடத்தலாம். வானூர்தியை நடத்தி அதில் படித்த இளைஞர்கள், பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கலாம். போக்குவரத்து, நீங்கள் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே இண்டிகோ என்கிற ஒரு வண்டியை தவிர வேற எந்த விமானமும் கிடையாது, எந்த வானூர்தியும் கிடையாது. வளர்ச்சி என்பது அவசரமா கோயம்புத்தூர் போகணும், அல்லது கோயம்புத்தூர் சந்திக்கணும், திருப்பி மும்பை போகணும், மும்பையில இருந்து சென்னை வரணும். இப்படியெல்லாம் பயணப்படும் போதுதான் நீங்க வளர்ச்சியை நோக்கி நகர முடியும். காலையில் நீங்க கோயம்புத்தூருக்கு போனால் மாலையில் வண்டி இருக்காது, திருப்பி அடுத்த நாள் காலையில் தான் பயணிக்க முடியும் என்றால் ஒரு நாள் வீணாகும். ஒரே ஒரு வண்டி தான், இண்டிகோ மட்டும்தான். அவன் சொல்வதுதான் விலை, அவன் போடுறதான் டிக்கெட் சார்ஜ், அவன் சொல்றதான் விலை. அவன் எடுக்கிற நேரம், பறக்கிற நேரம் தான் பறக்க முடியும். இது எந்த மாதிரி வளர்ச்சி? எந்த மாதிரி வளர்ச்சி? நீங்க பாத்தீங்க, தொடர் வண்டியும் மோதி கொண்டது. அதுல எவ்வளவு உயிர் சேதம் நடந்ததுன்னு தெரியும். ஒரு தண்டவாளத்தில் எதிரே தொடர் வண்டி வருவதை கவனிக்காத நிர்வாகிகள், கட்டமைப்பு, எல்லாத்தையும் சகித்து கொண்டோம். இப்ப யாரும் ஜிஎஸ்டி பேசுறது இல்லை, பழகிட்டோம். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கடையில வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. காலையில வந்து பார்த்தா கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். நான் கூட கேட்டேன், என் லாபத்தை எடுத்துக்க வரி எனக்கு கொடுத்துருன்ட்டு. அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஒரு மாடு வளர்க்குறீங்க, அதுக்கு பால் கறக்கிறது சரிதான், ஆனா அதுக்கு புல்லு போடணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், பருத்தி கொட்டை வைக்கணும், தண்ணி காட்டணும். இதுல எதையுமே செய்யாமல் நீங்க பாலை மட்டுமே கறந்து கொண்டிருந்தால் இந்த மாடு செத்து விடும். அப்படித்தான் எதையும் மக்களுக்கு திருப்பி தராமல் வரியை மட்டும் வசூலித்துக் கொண்டிருந்தால் மக்களின் வாழ்க்கை தரம், வாழ்க்கை நிலை என்னாகும் என்று சிந்தித்து பாருங்கள். எல்லாவற்றையும் சகித்து அடிமை மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோம். வேற வழியே இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டோம். இதுதான், இப்படித்தான் வாழ்க்கை.
எல்லா விலையும் ஏறிடுச்சு. தமிழ்நாட்டில் சொத்து வரி, மின் கட்டண உயர்வு. சொத்து வரி ஏறிட்டனால என்ன ஆகுது? வாடகை வீட்டுல இருக்கிற வாடகை ஏறுது. 10,000 ரூபாய் சம்பளத்துல வாங்கிட்டு இருந்தவன் 4,000 வாடகைக்கு இருந்தவன், அந்த வீட்டு உரிமையாளர் அந்த சொத்துக்கு வரி கட்டணும்னா வாடகை தான் ஏற்றுவார். ஒரு கடை வாடகைக்கு இருக்கிறவன் அந்த கடை உரிமையாளர் வாடகை தான் ஏற்றுவார். அப்ப கடை வாடகை கூடும்போது அதில் விற்கிற அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுது. நீங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மட்டும் தான் கணக்கிடுகிறீர்கள். அப்படி இல்லை என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அப்படி இல்லை. பெட்ரோல் டீசல் உயர்வால் அத்தியாவசிய பொருள்களின் இடப்பெயர்வு இருக்கு. இப்ப திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கோ, மதுரையிலிருந்து சென்னைக்கோ ஒரு கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, காய்கறி, அரிசி, பருப்பு, முட்டை இதெல்லாம் போகுது, பால் என்னெல்லாம் போகுது என்றால் பார உந்து லாரியின் வாடகை. அந்த லாரியின் வாடகை எதில் அடக்கமாகுது? டீசல் விலையில் அடக்கமாகிறது. அது ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சுங்கம் கட்டுகிறான், சுங்கச்சாவடி. அந்த சுங்க கட்டணம் லாரி வாடகையில் ஏறுகிறது. லாரிக்கு உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள் தக்காளி கிலோ 20 ரூபாய், கத்தரிக்காய் கிலோ 30 ரூபாய் என்றால் அவன் சந்தையில் போய் இறக்கும் போது 50 ரூபாய் ஆயிருது. வண்டி வாடகை, இந்த செலவை எல்லாம் அடக்க செலவோடு. அப்ப அத்தியாவசிய பொருளின் விலை ஏறிடுது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால். அதனால வெறும் டீசல் பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு நீங்க கவனத்தில் எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்க முடியாது. அதனாலதான் விலை, நீங்க கடைக்கு போனீங்கன்னா விலைவாசி என்று பட்டியல் இருக்கு. விலைவாசி, அதுல உளுந்து கிலோ இவ்வளவு, பருப்பு கிலோ இவ்வளவு. விலைவாசி வச்சிருக்கு. விலைய வாசி உன்னால வாங்க முடியாது, வீட்டுக்கு போயிடும். அதனாலதான் அதுக்கு பேரு விலைவாசி. நம்மை சுற்றி என்ன நடக்குது என்று நீங்க சிந்தித்து அறியணும். சும்மா கண்ணை மூடிட்டு என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஓட்ட போட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு திமுக ஒரு பாதுகாப்புன்னு அன்பு சொந்தங்கள் பல ஆண்டுகளா நம்பி திரிகிறீங்க. நீங்க உண்மையிலேயே புரட்சியாளன் பழனிபாபாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் எங்க அண்ணன் சொன்ன வார்த்தையை திருப்பி ஒரு தடவை சொல்ல. நீங்க வலைவெளியில் இருக்கு பாருங்க. மானம் உள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானான்னு கேட்டார். நீ கேட்டிருக்காரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவன் பொய் பேசுவான். அவன் அயோக்கிய தேவைன்னா குஷ்பு கூட கூட்டணி வைப்பான்னு கருணாநிதி. நான் சொல்லல, பேசியிருக்காரு. வேணா கேளுங்க, பேசியிருக்காரு. என்ன சம்பந்தி பேசியிருக்காரு. அப்ப அவங்க குஷ்பு திமுக சேரவும் இல்லை, அவங்க கட்சிக்கு அரசியலுக்கு வரல. அப்பவே கணிச்சு சொல்லியிருக்காரு. நான் சொல்றதை கேட்க வேணாம், அவர் சொன்னதாவது கேளுங்க. ஏன்னா அவர் பேச்ச கேட்டுதான் இந்த பிள்ளைகள்லாம் இந்த களத்துக்கே வந்தோம், இந்த வேலையை செய்யவே வந்தோம். அவர் சொல்றாரு பாருங்க, எத்தனை பேச்சு பேசியிருக்கார், எவ்வளவு கூட்டங்களை பேசியிருக்கார். ஒரு தரமே கூட என் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு சொன்னதில்லை, என்னரும் தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்காரு. தமிழர்களே, நீங்கள் இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் சாதி மதங்களாக பிரிந்து பிளந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சப்படுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று. இது ஏன் நாடு? முதல்ல என் அருமை தம்பி தங்கிகள் தாங்கள் சிறுபான்மை என்கிற சிந்தனையை, எண்ணத்தை எடுத்துடணும். முதல்ல எடுத்துடணும். இது நம்ம நாடு. அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுல என்ன, அவன் பெரும்பான்மை, இவன் சிறுபான்மை? ஒண்ணும் கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு ஜிஎஸ்டி 10 விழுக்காடு தான், பெரும்பான்மை மக்களுக்கு தான் 18 விழுக்காடு என்று இருக்கா? இல்ல. அப்புறம் அதுக்கு சிறுபான்மை மக்களாக இருந்த சலுகை வரும் என்று நாட்டின் பிரதமர் ஆக்கிருவியா? இத்தனை ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர் முதன்மை அமைச்சராக, பிரதம அமைச்சராக வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? குடியரசுத் தலைவராக்குவாங்க. குடியரசுத் தலைவரா? அது எதுக்கு? அது ஒன்னத்துக்கு உதவாத பதவி. நாட்டாமை படத்துல ஓரமா உட்காந்து மிச்சம் தின்ட்டு இருப்பார்ல ஒருத்தர், அதுக்கு காட்டு இடத்துல நீட் இடத்துல கையெழுத்து போடணும், நீட் இடத்துல இந்த இடத்துல போடுங்கன்னு கையெழுத்து போடணும். அவ்வளவுதான். அது இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற கட்டடம் திறக்க கூட கூப்பிடுறதில்லை. தரமா
புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்பது திமுக. ஆனா புதிய கல்விக் கொள்கையில வருகிற பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளின்னு ஒரு பள்ளியை ஆதரிக்குது. இந்த ஸ்ரீ பள்ளியில் ஆசிரியர்களா கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சேர்க்கப்படுவார்களா? இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய தொகுதியில கொளத்தூர்ல இந்த அறநிலையத்தின் சார்பாக கட்டப்பட்ட கல்லூரியில இந்துக்கள் மட்டும்தான் பேராசிரியருக்கு விண்ணப்பிக்க முடியும்னு அரசாணை வந்தது. நீங்க படிச்சீங்களா இல்லையா? ஆனா நான் படிச்சது இளையான்குடி ஜாயிர் கல்லூரி இல்ல. அங்கதான் என்னுடைய ஆசிரியர் இதே திருநெல்வேலியை சேர்ந்த தோ பரமசிவம் என்ன தமிழாசிரியராக இருந்தார். இந்து தானே இருந்தார். அங்க என்னுடைய ஆசிரியர் ராஜேந்திரன் இருந்தார். எண்ணற்ற தமிழ் பேராசிரியர் எனக்கு இருந்தார்கள், கணித ஆசிரியர் இருந்தார்கள். எத்தனை இஸ்லாமிய கிறிஸ்தவ கல்லூரிகளில் இந்து ஆசிரியர்கள் வேலை செய்யறாங்க? எப்படி இருக்கு? நான் மாட்டுக்கறி தின்னா அடிக்கிற, வெட்டுற, குத்துற. ஆனா நீதான் உலகத்திலே மாட்டுக்கறி அதிகமா ஏற்றுமதி செய்யற. நான் சொல்லும் போது சிரிச்சிங்க. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு இந்தியா மாற்றுக்கறி ஏற்றுமதி செய்தேன் உடன் பிறந்தார்களே. அதுல 3 முதலாளிகள், ஒருவர் மட்டும்தான் இஸ்லாமியர், மீதி 2 பேரும் பிராமணர்கள். ட்ரெடிஷன் மீட் என்று அதற்கு பேர். இந்திய நாடு ஈட்டுகிற அதிக அந்நிய செலாவணியே மாட்டு ஏற்கறி ஏற்றுமதியில தான். ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவான். நல்லா கவனிச்சுக்கணும். நான் சொன்னா நீ நம்ப மாட்டில்ல. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 அவரே சொல்லிட்டார். இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் ஈட்டுகிற இந்தியா எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து? அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். எப்படி? அவ்வளவு ரோசம் இருந்தா உனக்கு கறி அனுப்பி அதுல இருந்து வர்ற காசுல எனக்கு நான் வாழ முடியாது அப்படி யாராவது சொல்ல முடியுமா? எல்லாம் படிச்சுட்டு பூரா போய் அமெரிக்கால, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல, கிறிஸ்தவ நாடுகள்ல, அரபு நாடுகள்ல, எல்லாம் ஓமன், துபாய், எல்லா நாடுகளையும் போய் குடியுரிமை வாங்கிட்டு இருக்க. ஏன்? ஒரு கொடுமையான ஆட்சி போக்கு. அதை திமுக எதிர்க்கும், அதிமுக எதிர்க்கும் என்று நீங்கள் நம்புவது மாதிரி ஒரு வேடிக்கை வேற எதுவுமே கிடையாது. இப்ப பாருங்க, 7 வேட்பாளருக்கு விட்டு கொடுக்க சொல்லி அதுல 5 வேட்பாளரை டம்மி வேட்பாளரா போட்டு. போன முறை அவங்க இதே 19 பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது நீங்க பாருங்க, 5 தொகுதி பிஜேபி போட்டிட்டது. ஒரே ஒரு தொகுதி தூத்துக்குடியில மட்டும் அம்மா தமிழிசை எதிர்த்து நின்னுட்டாங்க. கனிமொழி போட்டதுக்கு பிறகு எதிர்த்து நின்னுட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. மத்த எல்லா இடத்தையும் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிச்சு. இப்ப எல்லாத்தையும் அப்படிதான் பண்ணும். நேரடியா அவங்க சின்னத்துல மோத மாட்டாங்க பிஜேபியோட. ஆனா நாங்க அப்படி இல்ல. இந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டாலும் வெறும் கையோட நின்னாலும் சரியா போகும். எங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற காலம் வரும். ஏக இறைவன் அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இது நோன்பு காலம். நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் கவனத்தில் எடுத்து செய்யணும். போட்டு பார்த்துட்டீங்க. இவங்களுக்கு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசு பதில் மனு தாக்கல் செய்ததை மட்டும் படித்து பாருங்க. இவர்கள் வெளியிலே வந்தால் இந்துக்களின் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியிருக்கால் மட்டும் பாருங்க. எப்படி? இந்த வழக்கை அரசு போடல. எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, எங்களுக்கு சிறை விடுப்பு கொடுங்க, எங்களை விடுதலை செய்யுங்க, முன் விடுதலை செய்யுங்கள் என்று சிறை கைதிகள், சிறைவாசிகள் போட்ட வழக்கில் தீர்ப்பு வருது, இவங்களை விடுதலை செய்யுங்க. அரசு விடுதலை செய்ய மறுக்குது. ஆனால் நீங்க நம்புறீங்க இவங்க உங்களுக்கு பாதுகாப்பு. சொந்த பிள்ளைகளை நம்பாத கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள், என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க எங்கள் பெற்றோர்களே. நீங்கள் ஆட்சியாளர் உமர் போல ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்க. ஒருவன் திருடி விட்டால் அவன் கையை வெட்டு என்கிறார். அவனே பசிக்காக திருடினால் ஆட்சியாளன் கையை வெட்டு என்கிறார். இங்க எத்தனை கோடி குழந்தைகள் பசியோடு இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள்? எத்தனை கோடி மக்கள் பசியோடு படுக்க செல்கிறார்கள்? வீடற்றவர்கள் எத்தனை பேர்? தெருவில் படுத்து உறங்குகிறவர்கள் எத்தனை கோடி பேர்? நீங்க ட்ரம்ப் வரும்போது பார்த்தீர்கள், குஜராத்திலே
7 அடிக்கு மதில் சுவரை எழுப்பி குடிசைகளை மறைத்தார்கள். அப்போது நான் சொன்னேன், அந்த 7 அடிக்கு எழுப்புகிற மதில் சுவரில் அந்த கற்களை வைத்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம் என்று. இவர்கள் மறுப்பார்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடக்கிற போது இந்த பதாகை போல பெரிய பெரிய பதாகைகளை வைத்து கூரைகளை மறைத்தார்கள், குடிசை வீடுகளை மறைத்தார்கள். வெளிநாட்டில் இருந்து வருகிற தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் பார்த்து அது அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மறைத்தார்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அப்ப டெல்லியில இருந்த 13,000 பிச்சைக்காரர்களை ஒரே இரவில் தூக்கி கொண்டு வேற மாநிலத்தில் விட்டுவிட்டு வந்தார்கள், வேற இடத்தில் விட்டுட்டு வந்தார்கள். அதற்கு இணையான கொடுமை இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்து கிடக்கிறார். படுக்கையில்லை, தரையிலே. அவருக்கு குளுக்கோஸ் ஏறி கொண்டிருக்கிறது. அதை வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை, நிறுத்தம் இல்லை. ஒரு பெண் இந்த கையில பிடிச்சிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியும்? அப்புறம் இந்த கையில பிடிக்கிறா, அப்புறம் இந்த கையில பிடிக்கிறா. இது வலையொலியில் இருக்கு, நீங்க தட்டி பாருங்க. இது என்ன மாடல்? அது குஜராத் மாடல். காஞ்சிபுரத்தில் அரசு மருத்துவமனையில் படுக்கை இல்லை, தரையில படுத்து கிடக்குது. அங்கே ஒரு தாய் குளுக்கோஸ் கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் கை வலிச்சிருச்சுட்டு அந்த தரையை துடைக்கிற மாப்பு போடுற ஒரு இந்த தேர்தலை வழக்கமான தேர்தல் போல கருதி கடந்து விட முடியாது. என் அருமை பெற்றோர்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், இதை மிக கவனமாக எடுத்து இந்த தேர்தலை வாக்கு செலுத்த வேண்டும். நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள். 3 கட்சிகள் கூட்டணியோடு நிற்கிறது. 3 கட்சிகளும் பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தவர்கள், அதிக வலிமை பெற்றவர்கள் பொருளாதாரத்தில், ஊடகத்தில். ஆனால் எந்த வலிமையும் இல்லாத உங்கள் பிள்ளைகள் நாங்கள். பொருளாதார வலிமையும் இல்லை, பெரிய ஊடக ஆதரவும் இல்லை. அந்த சூழலில் தனித்து நிற்கிறோம் என்றால் எங்கள் தாய்மார்கள், எங்கள் தந்தையர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான். தொழுகைக்கு முன்பு எழுப்பப்படுகிற பாங்குலி கூட எங்களுடைய சின்னத்தின் மூலமாகத்தான் எழுப்பப்படுகிறது. பெற்றோர்கள், அருமை தம்பிதங்கள், எங்களுடைய இதயத்திற்கு நெருக்கமாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், எங்களை கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் எளிதானதை செய்யாது சரிதானதை செய்யுங்கள். சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். நீங்கள் அண்ணல் நபி பெருமானார் போதித்த புரட்சியின் வழியை நில்லுங்கள். இந்த தீய குப்பைகளை புறந்தள்ளுங்கள். ஒரு வாய்ப்பு, 2 வாய்ப்பு கொடுத்தால் பரவாயில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு சென்று அவர்கள் என்ன பேசினார்கள்? நம் உரிமைக்காக, நமக்காக அவர்கள் பதிவு செய்தது என்ன? இந்த தொகுதி பக்கம் வந்து அவர்கள் செய்த வேலை என்ன, பணி என்ன? உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய வேட்பாளர்களை பாருங்கள், யார் என்று தெரியாது. எளிய பிள்ளைகள், உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள், மிக சாமானியர்கள். ஆனால் ஆக பெரும் கெட்டிக்காரர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், திறன் பெற்றவர்கள், அறிவாற்றல், தக்க அறிவு கொண்டவர்கள், அரசியல் அறிவை கற்றவர்கள், பெற்றவர்கள், தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள். பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை என் உயிர் சொந்தங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? பணக்காரன் தான் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை பெற முடியும் என்ற நிலை இருந்தால் அங்க மக்களுக்கான சேவை எங்கிருக்கும்? ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் 100 கோடியை முதலீடு செய்கிறார் என்றால் எந்த நம்பிக்கையில்? பிறகு அதை 200 கோடியாக 300 கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை. அது ஊழல் செய்வதற்கு, லஞ்சம் பெறுவதற்கான முதலீடு தான் ஒழிய மக்கள் சேவைக்கான முதலீடு அல்லது. சேவை செய்வதற்கு எதற்கு பணம்? மக்கள் தான் குடிநீருக்கு வரி, சாலைக்கு வரி, மின்சாரத்துக்கு வரி, கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி, எல்லா வரியும் கட்டி விடுகிறார்கள். இவ்வளவு மின்கட்டண உயர்வு இருக்கு, தடையில்லாத மின்சாரம் இருக்கா? அதை தர
ஏதாவது வழி இருக்கா? பல ஆயிரம் கோடிகளை வாங்குவதில், மின்சாரத்தை பர்ச்சேஸ் வாங்குவதிலே முதலீடு செய்கிற அரசு ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்ய முடியவில்லை? உற்பத்தியில் முதலீடு செய்தால் அங்கு நிரந்தர தீர்வு வந்துவிடும். வாங்குவதில் முதலீடு செய்தால் ஒரு அலகு மின்சாரத்துக்கு 50 காசு திருடினால் கூட பல ஆயிரம் கோடி ஓடி வந்துவிடும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கேட்கல இல்ல, அவன் கேட்கிற வரைக்கும், அவன் மண்டையில போய் நுழையிற வரைக்கும், சிந்தனையில சேர்ற வரைக்கும் பேசிட்டே இருக்கணும். அவன் சிந்தனையில் போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் ஏற்று நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வேற பேசலாம். நீங்க மலையை பாருங்க, மணலை பாருங்க, நான் பார்க்கவே இல்லையே, பார்க்கவே இல்லையே. என் தம்பி துறை சொன்னால, இந்த மலைகளை எல்லாம் நொறுக்கி எடுத்து விட்டு போனால் உங்கள் நிலம் பாலைவனமா மாறிவிடாதா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் அருமை பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. சான்று நான் தான். என்னுடைய ராமநாதபுரத்தில், ராமேஸ்வரத்தில் கடல் இருக்கிறது. எங்களுக்கு மழைப்பொழிவு இல்லை, வறட்சி. காரணம் மழை இல்லை, அதனால் அங்கு மழை இல்லை. அங்கு நீராவியாகி வருகிற அந்த ஈர காற்று, மேகமாகி மாறி வருகிற அந்த ஈர காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை, கம்பம், குமிழி, தேனியில தடுத்து நிறுத்தி மழைப்பொழிவை அங்கே கொட்டிடுது. அப்ப தேனி, கம்பம், குமிழி எல்லாம் செழிப்பா இருக்கு, நாங்க வறண்டிருக்கோம். இது நல்லா கவனிச்சுக்கணும். மழை இல்லை என்றால் மழை இல்லை, இதை நல்லா கவனிச்சுக்கணும். தாயின் முளைமார்பில் இருந்து பால் போல பூமி தாயின் மலைமார்பில் இருந்துதான் அருவி, அருவிதான் ஆறாக வருகிறது. இந்த எந்த அறிவியல் உயிரியல் உண்மையும் கற்றுக்கொள்ளாது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாக்கு செலுத்தி பயனில்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாளிகை கட்டி வைத்து விட்டு போக போகிறீர்களா? விளைவுயர்ந்த மகிழ்வுந்து 2-3 கார்கள், கோடி கோடிக்கு ஆடிக்கார்கள் வாங்கி நிறுத்த போறீர்களா? வங்கியிலே பல ஆயிரம், பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வங்கியிலே போட்டு வைத்து விட்டு போக போறீங்களா? வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா என்றால் உங்களிடத்தில் பதில் இருக்கா? பதில் இருக்கா? கார் இல்லாமல் வாழலாம், செல்போன் இல்லாமல் வாழலாம், டிவி, ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழலாம். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்கிற அடிப்படை உண்மை நீங்கள் அறியாததா? சுவாசிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காற்று இருக்கா? குடிக்க தூய நீர் இருக்குதா? நீங்க குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற தகுதியோடு இருக்கிற நீரா? அதுவா தெரியுமா? அதுவா தெரியுமா? இது எங்கே தரப்படுத்தப்பட்டது? நீங்க குடுவையிலும் போத்தலையும் வாங்கி குடிக்கிற நீர் குடிக்கிற திறனோடு இருக்குதா? யார் சொல்லுவா? யார் அதற்கு சான்றிதழ் கொடுத்தது இதை மக்களிடத்தில் விற்கலாம் என்று? உங்களால் அப்படியே ஆப்பிளை வாங்கி சாப்பிட முடியுமா? உங்களால் திராட்சை பழத்தை சாப்பிட துணிவு இருக்கா? உங்களுக்கு துணிவு இருக்கா? அது பழமா, உணவா, நஞ்சா? யார் சொல்லுவா? 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது. ஏன் வருகிறது என்ற கேள்வி ஏன் எழவில்லை? தாய்ப்பாலை தவிர எந்த உணவும் இல்லாத குழந்தைக்கு ஏன் புற்றுநோய் வந்தது? தாயிடம் குடித்த பால் நஞ்சாயிட்டது. தாய்ப்பால் எப்படி விஷமானது? தாய் உண்ட உணவு நஞ்சாயிடுச்சு. இப்படியே விட்டு போறீங்களா உங்க பிள்ளைகளை? குடிக்க நல்ல நீர், சுவாசிக்க தூய காற்று, படிக்க நல்ல கல்வி, படித்தால் பார்க்க வேலை, அதுக்கு வேலைக்கு ஏற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. 1000-500க்கு வேட்டிக்கு, சேலைக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு கையெழுந்துகிற ஒரு பிச்சைக்கார நிலையில் நம் பிள்ளைகளை விட்டு செல்ல போறோமா? எப்படி? பணக்காரர்களுக்கு நோய் வந்தால் அப்போலோ காவேரி மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து பிழைத்துக் கொள்கிறார்கள். நமக்கு நோய் வந்தால் நேராக பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இதுதான் இங்க இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு. சொல்லுங்க. அரசு பள்ளிக்கூடங்களை பராமரிக்க காசலை என்று மூடுகிற இவர்கள் 150 கோடிக்கு சமாதி கட்டுகிறார்கள். இவர்களுக்கு சமாதி கட்டாமல் நீங்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவீர்கள்? எப்படி காப்பாற்றுவீர்கள்? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னைக்காவது நீங்க சிந்தித்ததுண்டா? உலகத்தில் எத்தனை நாட்டு தலைவர்கள், இந்தியாவில் எவ்வளவு மாநிலத்தில் முதலமைச்சர்கள்,
காந்தி, நேரு இவர்களாம் கடற்கரையில் தான் சமாதி கட்டி படுத்திருக்கார்களா? இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கிழுத்த நம்ம தாத்தன் பாபு சிதம்பரனாரின் நினைவிடம் எது? பெருந்தலைவர் காமராஜர், தாத்தா முத்துராமலிங்க தேவர் நினைவிடம் எது? இவரெல்லாம் யார்? 2 ஏக்கர் எடுத்து கடற்கரை தானே இவர்களுக்கு அப்படி கல்லறையானது. யாரிடத்தில் இந்த கேள்வி எழுந்தது? எப்படி? எல்லா மாநில முதலமைச்சர் இப்படிதான் கடற்கரை போய் ஆக்கிரமிச்சு படுத்து கிடக்குறானா? இப்படித்தானா? 2 ஏக்கர் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமா என்னங்க? 6 அடி 7 அடி தானுங்க. எதுக்கு 2 ஏக்கர்? பள்ளிக்கூடங்கள் சமாதியாக இருக்கிறது, சுடுகாடா இருக்கிறது, சமாதி நட்சத்திர விடுதி போல இருக்கிறது. நீங்கள் எழுதி வைங்கள், ஒரு நாள் உங்கள் மகன் இந்த சமாதியை தரமட்டமாக தகர்க்கல பார்த்துக்கிட்டே. நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும்போது விடுதலைக்கு போராடியவன் எங்க புதைக்கப்பட்டிருக்கான், எங்க விதைக்கப்பட்டிருக்கான்னு யாருக்கும் தெரியல. சும்மா வரேன் போறோம் படுக்கிறது, நீ அடுத்து சாகரம் படுக்கிறது. 8 ஏக்கர் இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. கடற்கரை என் மக்களின் சொத்து. கடற்கரை தான். அது எவருக்கும் கல்லறையா இருக்க அனுமதிக்க முடியும். வேணா நிலம் வாங்கி சொந்தமா போய் கட்டிக்கிறீங்க. 5000 ஏக்கரோட கட்டுங்க, நான் வேணாம்னு சொல்ல. எந்த கோபமும் உனக்கு வர மாட்டேங்குது. எதை பத்தி கவலைப்பட மாட்ட? பதிமூணு வருஷமா கத்தி சத்தாச்சு. இதை எங்கேயாவது சுடுகாட்டுல இருந்து கத்தினா கூட 10 தொணத்தை எழுப்பி கொண்டு வந்துக்கலாம். இந்த இனத்துக்கு முன்னாடி நீ கத்தி நெஞ்சு வெடிச்சு கத்தி தொண்டை தண்ணி வறண்டு போகுது. இந்த நாள் இன்னும் 40 தொகுதிக்கு போகணும். எம்பிட்டு கத்தணுமோ, எவ்வளவு பேசணுமோ, என்ன ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கடைசியா பார்த்தா அது வாக்கு எந்திரத்துல அவன் விளையாடி விட்டு போறான். அவன் இன்னும் சொல்றான் அதுல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, இந்த வாக்கு எந்திரத்துல அது ஓட்ட மாத்த போட முடியும்னு யாரும் நிரூபிக்க முடியலையே. அப்ப மூக்குத்திங்களை பிட்ட கொண்டு போகலாம்னு மட்டும் யார் நிரூபிச்சது? நீட்டு தேர்தல் எழுதும் போது என் தங்கச்சியுடைய மூக்குத்தி தோட கலெக்டர்லாம் இல்லையா, உள்ளாடை கலெக்டர்லாம் இல்லையா? இந்த முத்தினியோண்டு மூக்கத்திகளை விட்ட கொண்டு போய் எழுதிட முடியும்னு நம்புறாங்க. நம்ப சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த எந்திரத்துக்குள் ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறாங்க. சந்திராயனுக்கு ராக்கெட் விட்டி இல்ல, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் எங்க இருந்து விட்டீங்க? சந்திரன் கிட்ட போயா இல்ல இங்க உட்கார்ந்தா? இங்க உட்கார்ந்து இயக்கிற முடியுதுல்ல. நான் உங்களோட பேசுவதை டெல்லியில இருந்து ஓட்டு கேட்க முடியுதா இல்லையா? எங்க அம்மாவுக்கு நான் பேசுறத நீ பதிவு பண்றீங்களா இல்லையா? முடியுதுல்ல. அப்புறம் அது மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான். செய்ய முடியும், செய்வார்கள். கவனமாக இருங்க. வாக்கை செலுத்தி விட்டு வீட்டுல வந்து படுத்துறாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. திமுக ஓட்டு போட்டா பிஜேபி வராது. நீங்க இப்ப வருதுன்றா எனக்கு போட்டிருந்தா வராது. நீ அது செய்யலையே. பிஜேபி குடுகுடு படிச்சான். அவங்க ஜெய் ஸ்ரீராம், இவ சக்கமா சொல்றான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க ஜெய் ஸ்ரீராம். என்னங்க விலைவாசி இப்படி ஏத்திட்டீங்க? ஜெய் ஸ்ரீராம். என்னங்க அந்த 2 பெண்ணை இப்படி கற்பழிச்சு தீ வச்சு கொடுத்துட்டாங்க? ஜெய் ஸ்ரீராம். என்னங்க பெட்ரோல் டீசல் விலை இப்படி ஏத்தி விட்டுட்டீங்க? ஜெய் ஸ்ரீராம். அவங்க இவன் சக்கமா சொல்றா. அதே சக்கமா தான் சொல்றா. உங்களை ஒரு நாள் வச்சு கொள்றான். பார்த்துக்கிட்டே ஒரு பகுத்தறிவு இயக்கம், முற்போக்கு இயக்கம்னு குறுகுடு படுத்திட்டுறான். ஊரா ஓட்டு சக்கமா சொல்றா. அவர் வந்துட்டா நல்ல ஆட்சி வரும். எங்க வருது? இந்த திராவிட மாடல், ஒரு தீஞ்சு போட மாடல், பழைய அம்பாசிடர். இரும்பு கடையில கூட வாங்க மாட்டாங்க. இதை என் தாய் தந்தையர் எங்களை நம்பி வாக்கு செலுத்துறார்களோ, என் தம்பி தங்கைகள் செலுத்தி விடுவீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு. நான் அவங்களுக்கு பழகிடுச்சு. அதனால அவங்க ரோசப்படுறதே இல்லையே. ஏன் தெரியல. போன தடவை 2019 21 சீட்ல ஒரு சீட்டு கொடுக்கல. ராமநாதபுரத்துல கூட்டணி கட்சிக்கு மட்டும் நவாஸ்கனியோட கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. இந்த வாட்டியும் 21 இடத்துல ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கூட சீட் இல்லை. நாங்க பார்த்து தேடி அப்படி கொடுப்போம். எங்களுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. போன முறை 5 இடம் கொடுத்தேன்.
ஒரு ஓட்டு போடல. இந்த வாட்டி கொடுக்க முடியல. ஏன்னா எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னா 2 இடம் தான் கொடுக்க முடிஞ்சது. எல்லாருக்கும் பாருங்க, யாராருக்கு எந்தெந்த சமூகத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கோம்னு ஒரு தடவை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல எவ்வளவு மருத்துவர்கள், எவ்வளவு ஆசிரியர் பெருமக்கள், எவ்வளவு பேராசிரியர்கள், எவ்வளவு பொறியாளர்கள், இவங்க எல்லாம் கோடிகளை கொட்டி வேலை செய்ய வந்தவர்கள், உயர்ந்த கொள்கையை கொண்டு வேலை செய்ய வந்தவர்கள். காசை வைத்துக் கொண்டல்ல, கருத்தியல் புரட்சியின் மூலமாக இந்த நிலத்தை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வந்தவர்கள். மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே களத்திலே நிற்பவர்கள் என்னுடைய தம்பி தங்கிகள். அப்படி இந்த களத்திலே திருநெல்வேலியிலே கடந்த முறையும் நிறுத்தினேன், இம்முறையும் நிறுத்திருக்கேன். காரணம் நம்பிக்கை. நம்பிக்கை. அலெக்சாண்டர் பெற்ற வெற்றிகளை எல்லாம் தன் தோழர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டான். வெறுங்கையோட நிற்கிறான். அவர்கள் கேட்கிறார்கள், சக வீரர்கள், அலெக்ஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டாய், உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று வேகமாக ஓடிப்பை தன் குதிரை மேலே ஏறி நின்று தன் இடுப்பிலே இருந்த வாளை உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி சொன்னார், என்னிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது என்று. அதேதான் உங்கள் பிள்ளையும் சொல்கிறேன். உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரே என்கிறான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார். என் அன்பு பெற்றோர்களே, அருமை சொந்தங்களே, நல்லவர்கள் கூட தோற்றதாக சரித்திரத்தில் இடம் உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை. அந்த நம்பிக்கை தான் எங்களை பெற்றோர்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள், ஆற பற்றி கொள்வார்கள், ஆதரவு தருவார்கள், அவர்களின் வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்வார்கள் என்று நம்பிக்கையில் தான் விடாமுயற்சியில் இதை தொடர்ந்து களத்தில் நின்று சந்திக்கிறோம். அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை அழிக்க துடிப்பவர்கள், அவர்கள் முயற்சியில் அவர்களை வீழ்த்தி நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த தேர்தல் தான் சரியான வாய்ப்பு. மக்களுக்கென்று படை என்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறார் சீன புரட்சியாளர் மாசேத்துங். மக்களுக்கென்று ஒரு படை வேண்டும் என்றால் அதுதான் இந்த நாம் தமிழர் கட்சி என்கிற அரசியல் புரட்சி படை. மீனவருக்கு பிரச்சனையானாலும், மாணவருக்கு பிரச்சனையானாலும், விவசாயிக்கு பிரச்சனையானாலும், எந்த ஒரு இடையூறினாலும் களத்திலே முதலிலே வந்து நிற்பவர் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணு அழும், உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண்ணு அழும், அதிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அழுவார்கள். அதான் நடந்திருக்கு, அதான் நடக்கும். எனவே என்னுயிர் சொந்தங்கள், உங்களை நம்பி நிற்கும் இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் நபிகள் அவர்கள் சொன்ன நல்லாட்சி, நல்ல ஒரு அரசு அமைவதற்கு எங்களுக்கு வாக்கு தாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை எங்கள் வெற்றி அதை சொல்லும். நெல்லையிலே, திருநெல்வேலியிலே நிற்கிற நாடாளுமன்ற வேட்பாளர் என் அன்பு தங்கை பா சத்யா அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு வெற்றி. இவர்களின் கட்சி வெற்றியடைவது வழக்கமான ஒரு வெற்றி தான். ஆனால் உங்கள் பிள்ளைகள், எங்கள் நாம் தமிழர் கட்சி வெற்றியடைவது வரலாற்றில் மாபெரும் புரட்சியாக மாறும். அந்த புரட்சிக்கு நீங்கள் வித்திடுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.